ஒலிம்பிக் திறப்பு விழா நிகழ்ச்சியில் நடந்த அருவருப்பு. இயேசுவை நிர்வாணமாக சித்தரித்த அவலம். பிக் பிரேக்கிங் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் கிறிஸ்டியன் தமிழ். ஒலிம்பிக் திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது ஆண்டவராகிய இயேசுவை நிர்வாணமாக சித்தரித்த அவலம். ஒலிம்பிக் போட்டிகள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது. இருப்பினும் இந்த தொடக்க விழாவில் இடம்பெற்றிருந்த சில நிகழ்ச்சிகள் குறித்து உலக அளவில் மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. இதில் பலரையும் வியக்க வைக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் இந்நிகழ்ச்சி கிறிஸ்தவர்களையும் அவமானப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் இடம்பெற்றிருந்த சில நிகழ்வுகள் சர்வதேச அளவில் கடுமையான விமர்சனங்களை கிளப்பியுள்ளன. குறிப்பாக இந்த தொடக்க விழாவின் போது ஒரு பகுதியாக 18 கலைஞர்களை கொண்ட லியோனார்டோ டாவின்சியின் தி லாஸ்ட் சப்பர் ஆண்டவரின் இறுதி பந்தியான ராபோஜனத்தை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தியிருந்தனர். த லாஸ்ட் சப்பர் ஆண்டவரின் இறுதி ராபோஜனம் என்பது ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு எருசலேமில் தனது சீஷர்களுடன் கலந்து கொண்ட இறுதி பஸ்கா அல்லது ராபோஜனமாகும். இது புனித வியாழன் அன்று கிறிஸ்தவர்களால் நினைவுகூரப்படுகிறது. இதை கேலி செய்யும் வகையில் நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டதால் உலக கிறிஸ்தவ நாடுகளும் கொந்தளித்துள்ளன. மேலும் ஒரு நிர்வாண மனிதனை நீல வர்ணம் பூசிய இயேசுவாக காட்டி கிறிஸ்தவர்களையும் இயேசுவையும் கேலி கிண்டல் செய்துள்ளனர். இது கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்தும் செயலாகும். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இதை கண்டித்தும் எதிர்த்தும் வருகின்றனர். இத்தகைய கண்டிக்கத்தக்க செயலை குறித்து ஒலிம்பிக்கை ஒருங்கிணைத்த பிரான்ஸ் அதிகாரிகள் விளக்கமளித்திருந்தாலும் பலரும் அதை ஏற்க மறுத்து பிரான்ஸை மிக கடுமையாக இணையத்தில் விமர்சித்து வருகின்றனர். உலகின் டாப் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்கும் இதை குறிப்பிட்டு இது கிறிஸ்தவர்களை அவமதிக்கும் செயலாகும் என தன் கருத்தை முன்மொழிந்துள்ளார். அது மட்டுமின்றி நமது இந்திய தேசத்திலும் இதற்கு தங்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். பிரான்ஸ் உலகில் அதிகமாக பரியாசம் பண்ணப்படும் மார்க்கம் கிறிஸ்தவம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் முதல் உலகம் வரை கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வைரல் கிறிஸ்டியன் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.